மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைக்கு அருகே அமைந்துள்ளது எருக்கம்பட்டு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன். இவருக்கு தங்கதுரை என்ற மகன் உள்ளார். 20 வயதான இந்த இளைஞர் தான் வசிக்கும் பகுதியில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். தங்கதுரை வேலைக்கு சென்று வரும் சமயத்தில் கல்வராயன் மலைப்பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இது காதலாக மாற இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதில் தங்கதுரை அந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி தனிமையில் அழைத்து சென்று உல்லாசமாக இருந்திருக்கிறார். இதன் நீட்சியாக நாளுக்கு நாள் சிறுமியின் உடலில் மாற்றம் ஏற்படவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. சந்தேகமடைந்த பெற்றோர் சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 2 மாதம் கர்ப்பமாக உள்ளதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர். அதே நேரம் தங்கதுரையை செல்போனில் தொடர்பு கொண்ட சிறுமி தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த தங்கதுரை கருக்கலைப்பு செய்ய சொல்லி சிறுமியை மிரட்டியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். அதன்படி 1ஆம் தேதியன்று வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் கொடிய விஷயத்தை குடித்து மயங்கி இருக்கிறார். பதறிப்போன சிறுமியின் பெற்றோர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தங்களுடைய மகளை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு ICU வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். 17 வயது மகளை இழந்து அவரது பெற்றோர் மருத்துவமனையில் கண்ணீர் விட்டு கதறியது அந்த இடத்தையே உருகுலைய வைத்தது. இச்சம்பவம் குறித்து கரியாலூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் அளித்த புகாரின் அடிப்படையில் காதலன் தங்கதுரையை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு தங்கதுரை மீது போக்சோ வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதலனால் ஏமாற்றப்பட்ட 17 வயது சிறுமி விரக்தியில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.